நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போவும் நல்ல ஒரு டவுன் சைடில் உள்ள ஸ்டாக் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரிக்கு ஒரு 3 ஸ்டாக் எடுத்து வந்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கம்பெனி சொல்லலாம், கெமிக்கல் செக்டாரில் உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அதுக்கப்புறம் 2 கவர்மெண்ட் கம்பெனி. இந்த 2 கவர்மெண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் செக்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ரேர் எர்த்து. இந்த 3 கம்பெனியுமே நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே கடுமையான மழை எங்கள் பிளேஸில். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் அடைச்சிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு இடி இடிக்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டில். இன்றைக்கி நிஃப்டி எல்லா இண்டெக்ஸ் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. எஃப்எம்ஜி தவிர பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. எஃப்எம்ஜி ஸ்டாக் மட்டும்தான் இன்றைக்கி அந்தளவுக்கு பெருசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. மெட்டல் இண்டெக்ஸு, ரியாலிட்டி, பியூசி பேங்க்கு. பியூசி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டாக்கு பார்த்துருந்தோம். கனரா பேங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கு. இந்த பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆயிருக்கு. நல்ல ஒரு முக்கியமான சப்போர்ட்லேருந்து இந்த சப்போர்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் காமிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கு. யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே 4.5% ஒரு அருமையான ஒரு ரிவர்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கு சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம எடுத்தோம்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 5% 10% இந்த மாதிரிக்கே ஏறும். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2.5% மேலே ஏறி இருக்குது. இன்றைக்கி பியூசி பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. 3% மேலே ஏறி இருக்குது பியூசி பேங்க்கு. பியூசி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3% மேலே ஏறி இருக்குது. பியூசி பேங்க்கு இந்த பார்த்தா தெரியும். பியூசி பேங்க் 3% மேலே ஏறி இருக்குது. எல்லா இண்டெக்ஸும் நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுக்கு. ரியாலிட்டி நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. ரியாலிட்டி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிக்கோம். தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்குது. ரியாலிட்டி செக்டாரில் யார் ஸ்டாக் வச்சிருக்காலோ அதில் லோதாங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா 38% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பார்ப்போம் அடுத்தது மேலே போதா, என்ன முக்கியமான சப்போர்ட் வச்சு கீழே வரதான்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு வார பிரச்சனால பார்த்தீங்கன்னா கண்டினியூ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன். புதன்கிழமை நினைக்கிறேன், புதன்கிழமை ஒரு 500 பாயிண்ட். அந்த 500 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கு. இன்னைக்கு கூட ஒரு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஆப் தான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் ஆப்பாக இருக்குது நிஃப்டி. இந்த லெக்கில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. இதெல்லாம் எப்போ ஃபில் பண்ண வரும்னு தெரியல. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மேலே போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தான் முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் நிஃப்டிக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தர் அப் ட்ரெண்டு, இல்லைனா ஒரு சைடுவே தான் இந்த ஏரியா. இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்டு போவோம். இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடுவே ஜிக்சாக் தான். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்பிசிசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு நம்ம நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,02,000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடிக்கு மேலே ஆர்டர் வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸுங்க இன்னைக்கு என்பிசிசிக்கு. கரண்ட் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 1,20,000 கோடிக்கு மேலே, 1,02,000 கோடி 20,000 கோடியான்னு தெரியல. ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா 38,000 கோடி. குவார்ட்டர்லி நியூ ஆர்டர் டார்கெட் பார்த்தீங்கன்னா 20,000 கோடி. அதுக்கப்புறம் ஆன்டிபேஷர் ஃப்ரெஷ் பைப்லைன் பார்த்தீங்கன்னா 50,000 கோடி. லேட்டஸ்ட் வின் பார்த்தீங்கன்னா 150 கோடிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஆர்டர். இங்கே பாருங்க, 150 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒடிசா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. இந்த என்பிசிசி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. ஃபண்டமெண்டல் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. ரிசல்ட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட நம்ம டெக்னிக்கல் சார்ட் மட்டும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். முக்கியமான ஒரு சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு என்பிசிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் இந்த கம்பெனி இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மழை அதிகமாக பெய்யாதுங்கிற மாதிரி சொல்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் தண்ணி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காண்டி இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் எக்ஸ்சேஞ்சு. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஒரு கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 52.83 மில்லியன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் இன்ஜினியரிங் மிடில் ஈஸ்ட்னா நம்ம பார்த்தீங்கன்னா துபாய், அந்த கத்தார், சவுதி இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 17% ஏறி இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு ஏற்றம். இந்த ஸ்டாக் பாருங்கள், நல்ல ஒரு டவுன் ஆகிட்டு பாருங்கள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இன்றைக்கி. 1 இயர் ரிட்டர்ன் என்னமோ பார்த்தீங்கன்னா -13% தான். ஆனால் இன்றைக்கி இந்த லோவில் வாங்கியிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடச்சிருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ஏற்றம் இந்த ஸ்டாக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு 500 கோடிக்கு மேலே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. அப்ராக்சிமேட்லி 500 crore இந்தியன் மதிப்பில். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்திருக்கு.
அதுக்கு என்னென்னா நம்ம யூகே கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க முன்னாடியே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 2000 நம்ம 20,000 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா யூகேலேருந்து தயாரிக்கிற காருக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் டியூட்டி ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா யூகேல தான் வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தயாரிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டியூட்டி இல்லாமல் சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் நல்ல ஒரு லோவில் தான் இருக்குது. ரூ. 1000 இதோடைய ப்ரீவியஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரூ. 1000 போகுமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்களுடைய ரிசல்ட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆனுங்க. மார்ஜின் எல்லாமே இங்கே பாருங்கள். இதோடைய ஹை வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை. இடையில ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இடையில ஏதோ போனஸ் எதோ கொடுத்தாங்கன்னு தெரில, இல்லை ஸ்பிட் பண்ணாங்கன்னு தெரில. கம்மியாக இருக்குன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1000 மேலே போனது. நம்ம இடையில ஏதோ போனஸ் இதை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், ஃபில் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹையஸ்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எத்தனை பெர்சன்டேஜ் டவுனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 55% மேலே டவுனில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி இன்றைக்கி எக்ஸாக்டாக வந்து அந்த ட்ரெண்ட் லைனை தான் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணியிருக்கு பாருங்களே. எக்ஸாக்டாக வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் அது பக்கத்தில் தான் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒருவேளை இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரந்தாலும் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்குக்கு. பாசிட்டிவ் நியூஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வைட்டி எனர்ஜி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 251 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா குஜராத் பவர் ப்ராஜெக்ட் மூலமாக ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல கம்பெனி, பவர் செக்டார் உள்ள கம்பெனி. நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியர் எனர்ஜி எக்ஸ்போலிவ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ப்ரீமியர் எனர்ஜி கிடையாதுங்க, ப்ரீமியர் எக்ஸ்போலிவ்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் டிஃபென்ஸ் செக்டார் உள்ளது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 41% வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு லோவில் டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லா நண்பர்களுக்கும் தெரியும், நம்ம ஃபாலோ பண்ணுற நண்பருக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு அருமையான ரேட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் இன்னமும் நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது 2026 ஏப்ரல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஸ்டாக் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ 2x மேலே 1x மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு நியூஸு. இந்த கம்பெனி வந்து வாங்குறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுனால இவங்களுக்கு அடிஷ்னல் வருமானம் வரும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் இதில் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். அதுக்கப்புறம் பவர் கிரிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்டு ஆர்டர் கிடச்சிருக்கு. பிட்டிங் ப்ராசஸில் வந்து இருக்காங்க இவங்க. பவர் கிரிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நண்பருக்கும் தெரியும், நல்ல ஒரு டிவைன் கொடுக்குற ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். இந்த ஸ்டாக்கு எனக்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் ப்ரீவியஸ் ஹை போயிட்டு நல்ல ஒரு டவுன் வந்து அங்கேயே தான் மறுபடியும் எடுத்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ரீச் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ரீச் ஆகிருக்கு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவர்சல் காமிச்சிருக்கு. டே சார்ட்டில் லைட்டாக ரிவர்சல் காமிச்சிருக்கு. இங்கே ஒரு டோஜி. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறது கூட வழிகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க பவர் கிரெடிட்டு. இந்த பவர் கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூசி கம்பெனி, நிறையா நண்பர்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரயில்டெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. தொடர்ந்து ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ரயில்டெலுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18,53 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு ரயில்டெல்லும் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்டெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணலை. நிறையா பியூசி ஸ்டாக்கு தூங்கிக்கிட்டு இருக்குது. எப்போ வெடிச்சு செதறுன்னு தெரியாது. பார்ப்போம். அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் அப்படி தான் தூங்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேல இருக்குது. முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு இன்னும் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணலை. பக்கத்தில் போயிட்டு ஒடியாந்துருது பயந்துக்கிட்டு. எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி வெடிச்சு செதறுன்னு தெரியாது. எனக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. நிறைய ஆர்டர் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. 52% டவுனில் இருக்குது. ஒருவேளை நல்ல ஒரு ரிசல்ட் இந்த Q1 2027 Q1 ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்தா கூட மேலே போகலாம். இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்ப்போம். 142 கோடி கொடுத்துருக்காங்க. மார்ச்லேயே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 62.62 120னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுளாகவே மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ 142 வரைக்கும் ஒரு 300 கோடி கொடுத்தாங்கன்னா மேலே போகலாம். பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டாக்குங்க.
இந்த நம்மளோட கிட்ட ஸ்டாக்கு தான் நல்ல ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது இந்த 3 ஸ்டாக்கும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டெக்னோபிளாஸ்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4.5% மேலே ஏறி இருக்குது. இந்த ஸ்டாக் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் சைடு இந்த ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல ஒரு ஹை போய்ட்டு மறுபடியும் ஒரு டவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சைடு வேல தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் நினைக்கிறேன் ஹைட்ரஜனுடைய டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth இருக்குது. ஸ்டாக் பி 19 தான். ROE டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 1 கொஞ்சம் டிவைடன் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டீசெண்டாக இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே, பெக் ரேஷியோ 1க்கு கீழே. இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் நம்ம பார்க்கையில 134 கோடி லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போதும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. சேல்ஸும் கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 16 வச்சுருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில 113 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 477 கோடி. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. எல்லா வருஷமும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த லாஸ்ட் 1 இயர் மட்டும்தான் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தில் ஒரு 40% கொடுத்துன்னா இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா 21, அடுத்த வருஷம் 21% மாதிரி காமிப்பாங்க. இங்கே ரிட்டர்ன் ஐபி கொடி நல்லா இருக்குங்க. காம்பவுண்ட்ஸ் ப்ராஃபிட் growth நல்லா இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லா இருக்குது. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அமௌண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா வச்சிருக்காங்க. கொஞ்சம் இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டைம் டெக்னோபிளாஸ்ட் இதோடைய டெக்னிக்கல் சார்ட்டை நான் காமிக்கிறேன். ட்ரேடிங் வியூவில் ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்கும் நம்ம பை கால் செல் கால் கொடுக்குறது கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ண மாதிரி லைட்டாக தெரியுது. 1 டைமு 2 3 4 5 டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதோட வால்யூம் வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஹை வால்யூமுங்க இருக்குது. நல்ல ஒரு வால்யூம் ஹையாக இருக்குது. அரைசிலே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் மார்க்கெட் தெரியுது. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு இப்போ கூட 26-27% வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுற செக்டாரு ரேர் எர்த் செக்டாரு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மொயில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் இது பண்ணி சுரங்கமாக நோண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கோடிங்க. ஸ்டாக் பி 20, ROE டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 10, 2% மேலே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டீசெண்டாக இருக்குது. கடன் சுத்தமாக கிடையாதுங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இவங்களுடைய ரிசல்ட் பார்க்கல லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் நல்லாயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்க்கல 428 கோடி ஆரம்பத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 267 கோடி தான். அதனால தான் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ரிசர்வில் பார்க்கல நல்ல ஒரு 2,500 கோடிக்கு மேலே ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் நான் வச்சுருக்காங்க. டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொயில் ஸ்டாக்கை பற்றி நீங்களும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குங்க. எத்தனை % டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். மொயில் படமையான மலைங்க சவுண்டு கேட்குதா? இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54%, 55% வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் தாங்க இருக்குது. அடுத்தது நம்ம கடைசியாக 3ஆவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா IREDA இந்தியன் ரினியூபிள் எனர்ஜி. இந்த ஸ்டாக் இன்றைக்கி 3% மேலே ஏறி இருக்குங்க. 35,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாக் தான். நல்ல ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 19. ROE வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ROC வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ROE நல்லா இருக்குது. பேஸ் வேல்யூ 10, கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. டெப்த் வந்து அதிகமாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ரினியூபிள் எனர்ஜி கம்பெனிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருக்குங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ரிசல்ட் பார்க்கையில் லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் கம்மியாக தாங்க இருக்குது. ஆப்ரேட்டிவ் ஃபைனான்சியல் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடி இருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில் 272 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1,873 கோடி. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்க்கையில் ப்ரொமோட்டர் நல்லா இருக்குது. எஃப்ஐ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட அந்த ஸ்டாக்கு கொஞ்சம் செல்லாக இருக்குங்க. எஃப்ஐ மட்டும் தான் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50% இந்த ஸ்டாக்கும் டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம பார்த்த 3 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை.
பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்ட் ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடுவே தான். இந்த ஸ்டாக்கை பாருங்கள், மல்டிபிள் டைம் 1 2 3 4 5 6 டைம் எங்கே கரெக்டான நம்ம ஒரு சப்போர்ட் லைன் வந்திருக்கோம். அந்த சப்போர்ட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கீழே ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி அடுத்த சப்போர்ட் லைனுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஆயிருக்கு. மல்டிபிள் டைம் டச் ஆயிருக்கு. இன்றைக்கி கூட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு வழி வகுக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 ஸ்டாக்கு தாங்க. இந்த 3 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு எத்தனை % டிஸ்கவுண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் 57% நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி கூட சொல்லலாம். இந்த 3 ஸ்டாக்கு டைம் டெக்னோபிளாஸ்ட், அதுக்கப்புறம் IRDA, மொயில், இந்த 3 கம்பெனியை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம பை காலோ செல் காலோ கொடுக்குறது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறா இருந்தாலும் நல்ல ஒரு சிபி ரீசர் அட்வைஸை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கு. நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போகிறீங்க. அது எதுக்காண்டினா உங்கள் ஃபேமிலிக்காண்டி, உங்கள் குழந்தைகளுக்காண்டி, ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி. அதனால் ஒரு நல்ல ஸ்டாக்கில் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும்போது என்ட்ரி ஆனதை நம்ம நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். எந்த ஒரு ஸ்டாக்குமே நல்ல ஸ்டாக்காக இருந்தாலுமே நீங்கள் ஹை ப்ரைஸில் வந்து போய் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்காது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா டவுன் சைடு வந்தாலுமே உங்களுக்கு ஆவரேஜ் பண்ண கையில் காசு இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பொறுமை நிதானம் தேவை. அதுக்கப்புறம் எந்த ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் அது என்ட்ரி ப்ரைஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 500 லைக் கொடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ஜஸ்ட் ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு கேள்வி கேட்க எதுவும் இல்லைன்னா கூட ஒரு தேங்க்யூ, ஒரு நன்றிங்கிறத பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளாக இருக்குது. இந்த ஜாயின் பட்டனில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்புக்காண்டி தனியாக பிரேக் அவுட் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் என்ன பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது, எப்படி இந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகும், என்ன டார்கெட், இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணுறோம். டெக்னிக்கல் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுவும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தாங்க. இண்டஸ்ட்ரியில் உள்ள நண்பர்கள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா நீங்கள் டெக்னிக்கல் லேர்னிங் பண்ணிக்கலாம். எனக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுட்டும் கேட்கலாம் வாட்ஸ்அப்பில். உங்களுக்காண்டி நான் கண்டிப்பாக ரிப்ளையும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் உள்ள நண்பர்களுக்காண்டி மந்த்லி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் ஸ்டார்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப என்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.